அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 816வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு நிலக்கடலையில் நீர் மேலாண்மை என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் டாக்டர் ஏ மோத்திலால் அவர்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த ஒரு இனிய வாய்ப்பினை நல்கிய அக்ரி ஜோ சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலை சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நீர் மேலாண்மை ஒரு பெரிய மிக முக்கியமான விஷயம். விதைச்ச உடனே தண்ணி கட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் தண்ணி 3-5 நாட்களுக்குள்ளார என்ன செய்யணும், உயிர் தண்ணி கட்டிடணும். அதுக்கப்புறம் தண்ணியை காட்டவே காட்டாதீங்க. நீங்க தண்ணியை கொடுத்துட்டீங்க, கபகபகபான்னு செடி தான் வளருமே தவிர பின்னாடி காய்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சோம். உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, பிறந்த குழந்தை இருந்துன்னு வச்சுங்கன்னா, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா, அந்த குழந்தைய எப்பயும் பார்த்தீங்கன்னா தரையில தான் பார்த்தீங்கன்னா, தரையிலனாக்கா ஐ மீன் ஒரு பாயை போட்டு அதில் என்ன செய்ய, அதில் தான் படுக்க வைப்பாங்க. நீங்க அடிக்கடி தூக்கி வச்சுட்டு நீங்க அதை கொஞ்சிக்கிட்டே இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுடைய உடம்பு சூடு அந்த குழந்தைக்கு கலகலப்பா இருக்கும். நீங்க அப்புறம் கீழே அந்த குழந்தைய கீழே இறக்குனீங்கன்னு வச்சுங்க, அது கத்த ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க தண்ணி நீங்க ஆரம்பத்துல கட்டிட்டீங்கன்னாக்கா செடி வளர்றதும் பயங்கரமா வளருமே தவிர கீழே காய்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால கூடுமானவர்களையும் நல்லா செடியை வதங்க விட்டு கட்டணும். நல்லா வாடணும். அது ஒன்று செத்து போயிடாது, பயப்படவே வேண்டாம், தைரியமா. நல்ல இலைகள்லாம் நல்லா வாடணும். அப்படி இலைகள் வாடுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி கட்டுங்க. அப்படி கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சொல்றது, செடி அதிகமா வளராது. இல்லைன்னா செடி ரொம்ப அதிகமா வளர்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விதைச்ச 25வது நாள், அப்புறம் விழுதுங்கிற சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 தண்ணி கொடுக்கணும். காய் பிடிக்கிற சமயத்துல 3-4 தண்ணி கூட கொடுக்கலாம். அது இது என்னன்னாக்கா, இது ஒரு ஜென்ரலான ஒரு ரூல் தான். மண்ணுக்கு மண் வேறுபடும். சில மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண மணல் மாதிரியே எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி போயிடும். அப்ப அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னாக்கா, நீரை என்ன செய்யலாம், கூட்டலாம். நீருக்கு மேலாண்மையில பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் இரிகேஷனை கூட்டலாம் அல்லது குறைக்கும். அது மண்ணை பொறுத்து தான். இது ஜென்ரலா அங்க சொல்றது. இதுவரை நிலக்கடலை நீர் மேலாண்மை என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் ஏ மோத்திலால் அவர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.